ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி வந்து லஞ்ச் ரெசிபின்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் ரெசிபின்னு அப்படின்னு கீரை கூட்டு இருக்குல்ல, பசலைக்கீரை கூட்டு இருக்குது, அதை போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம உருண்டை குழம்பு செய்யலாம். எப்படி என்னன்னு தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ உருண்டை குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். குழம்புக்கும் உருண்டை குழம்புக்கும் வெங்காயம் போடுவோம்ல அதுக்கு. தக்காளி, மிளகா வந்து ஒரு 6-7 மிளகா எடுத்திருக்கேன். தக்காளி 2 குழம்புக்கு மட்டும்தான். தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேங்காய் கம்மியாக சேர்த்துப்பீங்கன்னா அரை மூடி சேர்த்துக்குங்க, கூட சேர்த்துக்கிங்கன்னா ஒரு மூடி அரைச்சா கரெக்டாக இருக்கும். அதில் சோம்பு இதுவும் வச்சு அரைச்சிக்கலாம். அடுத்தது உருண்டை குழம்புக்கு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் ஒரு கப்பு, அந்த சின்ன கப்பால் ஒரு கப்பு போட்டிருக்கேன் துவரம்பருப்பும் கடலப்பருப்பும். அடுத்தது கீரை, முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துங்க. வெந்தயம், அடுத்தது சோம்பும் பூண்டும் வந்து அரைக்கிறதுக்கு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, இந்த தேங்காய் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு வந்துடுறேன். அது பார்க்கலாம். ரெடி பண்ணி வச்சு எல்லாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம உருண்டை வந்து துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன்னா அதில் வந்து இப்போ பூண்டும் சோம்பும் அரைச்சிக்கலாம். போட்டு சோம்பும் பூண்டும் அரைச்சிக்கிட்டு மிளகா வந்து ஒரு 10 மிளகா 6-7 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். அதை காம்பை கிள்ளிட்டு ஒரு 6-7 மிளகா வச்சுருக்கேன், அரைச்சி எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு, பூண்டு, மிளகா ஒரு 6-7 மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து நான் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ரொம்ப உருண்டை வந்து போடல, ரொம்ப உருண்டைக்கு நான், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிங்க. 1-2மா அரைச்சிக்கணும், ரொம்ப நீங்கள் நெய்வாக அரைச்சிடக்கூடாது. 1-2மா அரைச்சிக்கணும். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வந்துட்டேன், அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள், ரொம்ப நைவாக அரைக்கலை, குறை குறைன்னு. அந்த கடலப்பருப்பு வந்து தெரியணும், கடலப்பருப்பு துவரம்பருப்பு. 1-2மா அரைச்சிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து அரைச்சிட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயமும் துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, சோம்பு, பூண்டு, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு, வெங்காயம் நைஸாக அரைஞ்சிக்கிட்டு எல்லாம் ஒன்றும் பின்னுமா எல்லாம் ஈவனாக கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அது சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வந்து ஒரு தேவையான, இதுக்கு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா அதுவும் பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்தது கைப்பிடி உருண்டை, இந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதுக்கு உருண்டைக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வேணுன்னா போட்டுக்கிங்க, இல்லை கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். முருங்கைக்கீரை இருந்த வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புளி வந்து வச்சோம்ல, அதை கரைச்சி வச்சுட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். உப்பும் மிளகாவும் போட்டுக்கலாம். மிளகா வந்து ஒரு 5.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகா இது. நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல எவ்வளோ வேணுமோ போட்டுக்குங்க. உப்பும் மிளகாவும் இப்போ மிளகாத்தூளும் போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ இது போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதாக இவ்வளோ போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்குங்க. உருண்டை குழம்புக்கு உப்பும் மிளகாத்தூளும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுங்க. உப்பு உங்களுக்கு தகுந்தாப்புல போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கலக்கி விட்டுக்கலாம். ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னான்னு நீங்கள் செய்யுங்க. நான் ஒரு மாதிரி தான், ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி செய்வாங்க, நான் ஒரு மாதிரி செய்வேன் நான். நீங்கள் எப்படி செய்வீங்க என்னான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. தேங்காய் வந்து சோம்பு அரைச்சிட்டு வந்துடலாம். சோம்பும் தேங்காயும் போட்டு இது பண்ணிடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, வெங்காயம் தக்காளிலாம் வதங்கணும்ல, அதுக்கு தகுந்தாப்புல எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் ஒரு 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். 1/2 ஸ்பூன் சும்மா கொஞ்சோண்டு போட்டு வெந்தயம் போட்டுக்குங்க.
கருவடம் வந்தாலும் கருவடம் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் கருவடம் போட்டிங்கன்னா. என்கிட்ட கருவடம் இல்லை, அதனால் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். அது நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்ச பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தாளித்து விட்டுறலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ப்ரௌன் கலர் வரணும்னு இது இல்லை, சும்மா லைட்டாக கண்ணாடி பாதம் அந்த ஸ்மெல் போனாலே போதும். வெங்காயம் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகும்ல, அந்த பச்சை ஸ்மெல் போனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இது தேவையில்லை. லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போனோன்னா எண்ணெயில் வந்து வதங்கி இது பண்ணிக்கலாம். வதக்கி நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வரணும்னு இது இல்லை, அந்த உங்களுக்கு பச்சை ஸ்மெல் போகணும், அதுக்காக தான் அந்த இது லைட்டாக போனால் வதக்கினா போதும். அதெல்லாம் பிரியாணி இந்த வேறு வெரைட்டி ரைஸ் செய்யணும்ல, அதனால் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். இதுக்கெலாம் அவ்வளோவா இது தேவையில்லை, ஏன்னா ரொம்ப காந்தி போயிட்டுன்னு வச்சிங்களேன் ரொம்ப நல்லாவே இருக்காது குழம்பு. அதனால சும்மா லைட்டாக இருந்தால் போதும். அப்புறம் வந்து தக்காளி ஒரு 2 தக்காளியை போட்டுக்கிறேன். போட்டு தேங்காய் வந்து சோம்பும் தேங்காயும் வச்சுருக்கேன், அது அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மீடியமாக உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா 1 தக்காளி எடுத்துங்க, ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி எடுத்துங்க. நான் இப்போ வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி போட்டு அரிஞ்சு வதக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகணும், தக்காளி வந்து பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம், நல்லா பொன்னிறமாக நான் கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி அந்த வெங்காயம் வாட போகணும். அடுத்தது வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து ஊற்றிடலாம். நல்லா ஊற்றிட்டு மிளகாத்தூள் புளி உப்பு எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோமா, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா வந்து கரைச்சி ஊற்றிட்டேன். கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம ஏன்னா மிளகாத்தூள் போட்டோம், அதனால் மிளகாத்தூள் இப்போ போட வேணாம். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டேன். இப்போ கொதி வந்துட்டு கொதி வந்துடுச்சு. உருண்டை வந்து கொஞ்சம் உருட்டி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டுடலாம். தேங்காய் வந்து சோம்பும் அரைச்சிட்டு வந்திருக்கேன், தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வந்திருக்கேன். நீங்கள் வெறும் தேங்காய் கூட அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் வந்து சோம்பும் தேங்காயும் அரைச்சிட்டேன். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபுல்லாக போட்டேன், உருண்டை உருட்டி தனியாக உருட்டி வச்சுட்டேன். அதை உருட்டி நல்லா இப்போ உடச்சி விடுவோம். நீங்கள் கிளறி விடக்கூடாது, இப்போ போட்டோன்னே கொஞ்சம் கிளறி விடாமல் லைட்டாக, ஏன்னா உடஞ்சி போயிடும். இப்போது கிளறாமல் அப்படியே சும்மா அப்படியே விடுங்க, அப்புறமா மறுபடி கிளறிக்கலாம். இப்போ போட்டால் நம்ம கையோட கொஞ்சம் சரி கிளறலாம் லைட்டானா தூள் தூளாக அப்படியே கரைஞ்சி உடஞ்சி போயிடும். இப்போ வந்து தேங்காய் வந்து கொதிச்சுட்டு நல்லா குழம்பு தேங்காய் வந்து ஊற்றிக்கலாம் கடைசியாக. தேங்காய் வந்து கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். கொதிக்க விடாமல் வெந்துக்குங்க. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு லைட்டாக ஒரு சூடு வந்தால் கொதி இல்லை வந்தோன்னா நிப்பாட்டிடலாம். கொதி வந்தோன்னா எப்படி நல்லா தலைப்பழம் கொதிக்க கூடாது, லைட்டாக அந்த சூடு வந்தோன்னே நிப்பாட்டிடணும். ஏன்னா நம்ம குழம்பு சூடே இருக்குது, அதனால் தேவையில்லை. லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னு ஊற்றி இதை போய் கரைச்சி ஊற்றிங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசியாக ஒரே ரவுண்டாக உருண்டை வச்சுருந்தேன், அதை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கடலப்பருப்பு கீரை வெங்காயம் எல்லாம் தனியாக வந்துடும் தெரியுமா, பிரிஞ்சு அதில் போட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து உருண்டையில் வந்து பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க, துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்ப்பாங்க, அது கொஞ்சம் இதாக இருக்கும். நான் அப்படி செய்ய மாட்டேன். துவரம்பருப்பு கப்புனா அதில் வந்து 1 கப்பு கடலப்பருப்பு அப்படி எடுத்து இது பண்ணிப்பேன். நம்ம உரப்படிக்கு எப்படி அரைக்கிறோமோ அதேமாரி தான் அதில் வந்து அரிசி போடுறோம், இதில் வந்து அரிசி போடாமல் உருண்டை பிடிக்கிறோம், அவ்வளோதான். அதே ஈவன் அதே தான் மெத்தடு. சாதம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாதம் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பு இது கொதிக்குது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை. கொதித்து அதை மூடி வச்சுட்டு சாதம் வெந்த பிறகு பார்க்கலாம். நீங்கள் நல்லா தேங்காய் வந்து நல்லா கொதித்த பிறகு சும்மா முன்னாடியே போட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ சாதம் வேகட்டும், சாதம் வெந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லஞ்சு நல்லா முடிஞ்சிச்சு. லஞ்சு ரெசிபி வந்து நம்ம வந்து உருண்டை போட்டோம், உருண்டை குழம்பு மாம்பழம் ரைஸு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாம்பழம் வந்து இருந்தது, அதனால் உருண்டை குழம்புக்கு ஒன்றும் சைடிஷ் தேவையில்லை. அப்போது இருந்ததுன்னா உங்களுக்கு மாம்பழம் இருக்குது, அதனால் மாம்பழத்தையே வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு ஆல் கொடுத்தீங்கன்னா என் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.